தமிழ்நாட்டில் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் இப்போ வரக்கூடிய இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ரிசல்ட் வரப்போகுது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய ஜோதிடர்கள் வந்து அவங்க கணிப்புகளை வந்து வெளியிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில கட்சிகள் வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து இன்னொரு கட்சிகள் வரும்னு சொல்கிறாங்க, சில பேர் புதுசாக வந்தவர் வந்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு கருத்துக்களை வந்து பகிர்றாங்க, கேட்டாக்களும் வருது. இப்போ நீங்கள் ஜீவநாடி மூலியமாக, சித்தர்கள் மூலியமாக, உங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு விஷயம் மூலியமாக யார் வந்து அடுத்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் தமிழக முதல்வராக வருவாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேயர்களுக்காக பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சொல்லிடுறீங்க. உள்ளாடிகை அப்பரும் கோடி பெரும்பும் திருமூலரும் வல்லாயகத்திய மாமுனிவரும் 8 கை பிளக்கும் பிடுகே நகையும் சிட்டு ஆடும் நாடும் தொண்டர்கள் தேடி விளம்பும் மயிலேறி வருவான் குகநாதன் என்று பழனியே திருக்கையிலாயை என்று சென்று முகையும் ஆண்டியும் அரசனாய் அரசனும் ஆண்டியாய் ஆல பிறப்பை கோலமும் கென்று தானிகை வைத்தருக்கும் இளையம் பூம்புறுத்தி காய்கணித்து உரமாடும் இளைய மகன்னவனி மக்களின் நெஞ்சத்தில் கொடிகொண்டு இருக்கும் மகனே ஆட்சியாலும் அவன் கரத்தில் ஆளுவான் இரட்டை இலை என்று செய்து இட்டங்கனியாய் எட்டி பிடிக்கும் என்பதற்கு கட்டும் கருங்காலமும் மக்களும் செல்வாக்கு உடையவனாய் எம்ஜி ராமச்சந்திரனை போல் ஆட்சி செய்து மக்களுக்கும் வேள்வியாய் நிற்பான். எதை கொண்டும் தொறுகொற்று பிறப்பாமை அறுகொண்டும் நாவிலே சிந்தும் இணையத்த பிறப்பாகி அவன் தலைமையிலே ஆட்சி அமையும் சிறுகொண்டு விறப்பையும் சிந்திக்கும் கலைஞானம் பெற்று கலைமகள் மலைமகள் அலைமகள் என்று மூவருக்கும் விருது கொண்டு முக்கணியாய் விரை கொன்று ஜோதிடத்தும் புகழாய் செற்பந்தியும் ஆகச் சிறந்த திருமூலரும் கருவூரார் என்னப்பணி காட்சி கொடுத்தும் அபிராமியே கடைக்கண் பார்வை வைத்திருக்கும் காமாட்சியே மதுரை மீனாட்சியே தொக்கன் பிறப்பாடி இருக்கும் என் பிறத்தேன் ஆடும் கூத்தாடி கலை கண்டு நாற்றாடி வைத்து ஆற்றா